ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே மிக கண்ணியமான, அல்லாஹ்விடத்திலே மிக சிறப்பு பெற்ற நாட்களை இன்ஷா அல்லாஹ் நாம் அடையப் போகின்றோம். அந்த நாட்கள் தான் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரா ஹஜ்ஜுடைய 28வது வசனத்திலே ஹஜ்ஜை பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறிவிக்க சொல்லுகின்றான். அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜுக்கு வருபவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை பற்றி சொல்லும் பொழுது வயஸ்குரு ஸ்மல்லாஹி ஃபி அய்யாமின் மஅலூமாத், கணக்கிடப்பட்ட அந்த நாட்களில் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்வார்கள். இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா கணக்கிடப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வை புகழ்வார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறானே, அந்த கணக்கிடப்பட்ட நாட்கள் எதுவென்றால் அய்யாமுல் அஷ்ர் அல்-அவாயில் மின் துல்ஹிஜ்ஜா, துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாளைத்தான் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஃபஜ்ரை ஆரம்பம் செய்கிறார், வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர். அந்த 10 நாட்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியம் செய்கிறானே, அது என்னவென்று முஃபஸ்ஸிர்கள் எல்லோரும் விளக்கம் சொல்லும் பொழுது அந்த நாள் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாள் என்று பெரும்பான்மையான அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாளுடைய சிறப்பை புரிவதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த ஒரு ஹதீஸை அறிந்தாலே போதும், எமக்கு அது போதுமானது. புகாரி ரஹிமஹுல்லாஹ், அபூ தாவூத், திர்மிதி போன்ற கிரந்தங்கள் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹ் மின் ஹாதிஹில் அய்யாம், யானி அய்யாமுல் அஷ்ர். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்விடத்திலே நல்ல அமல்கள் செய்வதற்கு மிக விருப்பமான நாட்கள் இந்த அய்யாமுல் அஷ்ர், துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களை போன்று வேறு எந்த நாளும் கிடையாது.